ஆண்டவருடைய சன்னிதானத்திலே இருப்பது நமக்கு ஆறுதல். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இல்லத்திலே வசிப்பது நமக்கு தேறுதல். ஆண்டவரை தேட வேண்டும். நம் ஆன்மா ஆண்டவரில் தாகம் கொண்டுள்ளது, ஏக்கம் கொண்டுள்ளது. நம் ஆன்மா அவரை நினைத்து தவிக்கிறது. அன்பு உள்ளங்களே, ஆண்டவர் இயேசுவின் மீது நாம் முழுமையான நம்பிக்கையை வைப்போம். அவரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம் குடும்பத்தை சரணாகதியாக்குவோம். மன துயரங்களோடு, மன பாரங்களோடு, கஷ்ட துன்பங்களோடு, வியாதி வருத்தங்களோடு அவதிப்பட்டு கொண்டு நாம் அனைவரும் துன்பத்தில் இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை நினைத்து நினைத்து நாம் விரக்தி அடைந்து கொண்டிருக்கலாம். நமது வாழ்க்கையிலே ஏமாற்றமும் தோல்விகளும் மாறி மாறி நம்மை வாட்டி வதைக்கலாம். இதோ ஆண்டவரிடத்திலே இருப்பது நமக்கு ஆறுதல். இயேசுவின் இடத்திலே இருப்பது நமக்கு நம்பிக்கை. இயேசுவை உற்று நோக்குவோம். ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாம் அனைவரும் ஒன்றாக கூடியிருக்கிறோம் என்ற உணர்வோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டோம். ஆண்டவருடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையிலே வாழ்வாக வேண்டும். அன்பியங்கள் இறைவேண்டலின் அடித்தளங்களே என்று சிந்திக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் அன்பியத்தில் வேரூன்றி நிற்பவர்களாக, அந்த அன்பியம் என்றால் என்ன என்பதை நன்கு புரிந்து கொண்டவர்களாக, அந்த அன்பியத்தினூடாக நாம் இறைவேண்டல் செய்கின்ற மக்களாக மாறுவோம். பின்வரும் பாடலிலே நாம் பங்கு கொள்ளுவோம். நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கே நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கே நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைன்னா நான் பிறந்த நாள் முதல் எந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. எப்படி சொல்வேன், என்னென்ன சொல்வேன் நீ செய்ததை, 1 2 3 என்று எண்ண முடியாது. எப்படி சொல்வேன், என்னென்ன சொல்வேன் நீ செய்ததை, 1 2 3 என்று சொல்ல முடியாது. நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன்,
மறந்தே போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரன் பசியாய் இருக்கும்போது அவனுக்கு பகிர்ந்து கொடுக்காமல் என்னதான் மனமுறையை ஜெபித்தாலும் அது கடவுளை சென்றடையாது. பக்கத்து வீட்டுக்காரன் பசியாய் இருக்கும்போது அவனுக்கு பகிர்ந்து கொடுக்காமல் என்னதான் மனமுறையில் ஜெபித்தாலும் அது கடவுளை சென்றடையாது. கிறிஸ்து இயேசுவுக்குள் வாழும் எனக்கு பிரியமான சகோதரங்களே, அது ஒரு மழைக்காலம். அந்த மழைக்காலத்திலே ஒரு வயோதிபர் தன்னுடைய நிலத்தை பண்படுத்திக் கொண்டிருக்கிறார். எதற்காகவென்றால் பல வகையான மரங்களை நடுவதற்காக. கனி தரும் மரங்கள், நிழல் தரும் மரங்கள், இப்படியான பல வகையான மரங்களை நடுவதற்காக அந்த வயோதிபர் நிலத்தை பண்படுத்திக் கொண்டிருக்கிறார் மழை காலத்திலே. அந்த வழியால் வந்த ஒரு சில இளைஞர்கள் இந்த வயோதிபரிடம் கேட்கிறார்கள், ஐயா பெரியவரே, கொட்டும் மழையில் இந்த தள்ளாடுகின்ற வயதிலும் நீங்கள் கஷ்டப்பட்டு நிலத்தை பண்படுத்துகிறீர்கள், எதற்காக? அவர் சொல்லுகிறார், நான் மரங்களை நடப்போகின்றேன். எப்படிப்பட்ட மரங்கள்? கனி தரும் மரங்கள், நிழல் தரும் மரங்கள். உடனே அந்த இளைஞர்களில் ஒருவன் கேட்கிறான், ஐயா, இதை நீங்கள் அனுபவிப்பீர்களா? இப்போது நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள், துன்பப்படுகிறீர்கள், ஆனால் இந்த நீங்கள் நடப்புகின்ற மரத்திலிருந்து ஏதாவது பலனை நீங்கள் அனுபவிப்பீர்களா என்று அந்த இளைஞர்களில் ஒருவன் இந்த வயோதிபரை பார்த்து கேட்கிறார். அப்போது அந்த வயோதிபர் சொல்லுகிறார், தம்பி, நான் இதில் பயனடைவேனோ இல்லையோ எனக்கு தெரியாது. நான் பயனடையாவிட்டாலும் என்னுடைய பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், அவர்களுடைய சந்ததிகள் இந்த மரத்திலிருந்து பயனடைய போகிறார்கள் என்பது உண்மை. ஆகவே அவர்களுக்காகவே, அவர்களுடைய எதிர்காலத்துக்காகவே நான் இந்த நிலத்தை பண்படுத்துகிறேன், மரங்களை நடுகிறேன், அதிலிருந்து அவர்கள் பயனடைவார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை என்று அந்த வயோதிபர் அங்கு நின்ற இளைஞர்களை பார்த்து சொன்னார். இளைஞர்கள் வெட்கி தலை குனிந்தார்கள். பிரியமானவர்களே, அன்பியம் என்றால் என்ன? அன்பியம் என்றால் நமக்கு தெரிந்தவை என்ன? நாங்கள் பல செமினாருக்கு போயிருக்கிறோம், கருத்தரங்குகளுக்கு போயிருக்கிறோம், அல்லது குருக்கள், அருட்சகோதரிகள் நமக்கு சொல்லித் தந்திருப்பார்கள் அன்பியம் என்றால் என்ன, எப்படி அன்பியத்தை நடத்த வேண்டும். இறைவனை வரவழைத்தல், இறைவார்த்தையை வாசித்தல், இறைவார்த்தையை பகிர்ந்து கொள்ளுதல், இப்படியெல்லாம் நாங்கள் அன்பியங்கள் வீடு வீடாக 5-10 குடும்பங்கள் சேர்ந்து அன்பிய தலைவர் ஒருவரை நியமித்து நாங்கள் அன்பியங்களை வழிநடத்தி இருக்கிறோம், நடத்தி இருக்கிறோம். இதுதான் அன்பியமா? இதுதான் அன்பியமா? இப்போது நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, இறைவனிடம் செபிக்க வேண்டும், இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும், இறை வார்த்தையை பகிர வேண்டும். ஆனால் இறை வார்த்தையை வாசித்து அதோடு நின்று விடாமல்
இறை வார்த்தையை வாழ்வாக்குவதுதான் உண்மையான அன்பியம். இந்த வயோதிபர் மற்றவர்களுடைய எதிர்கால சந்ததிக்காக தன்னை அர்ப்பணித்து அங்கே என்ன செய்கின்றார்? அந்த கொட்டும் மலை என்று பார்க்காமல் மற்றவர்களிலே அக்கறை கொண்டு, அதில் பலர் வந்து போவார்கள், நிழலில் உட்காருவார்கள், ஆறுதல் அடைவார்கள், கனிதரும் மரங்கள் பலரும் உண்பார்கள், தன்னுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளும் அதிலே பலனடைவார்கள். அவர் நினைத்திருந்தால் எனக்கு ஏன் தேவையில்லாத வேலை, நாளை நான் இருந்து விடுவேன். அவர் அப்படி சிந்தித்திருக்கலாம். அப்படி சிந்திக்காமல் பிறரில் அக்கறை கொண்டு வாழ்வதுதான் உண்மையான அன்பியம். பிரியமானவர்களே, பிறர் நலத்தோடு வாழ்வதுதான் உண்மையான அன்பியம். சமூக சேவையில் ஈடுபடுவதுதான் உண்மையான அன்பியம். பகிர்ந்து கொள்வதுதான் உண்மையான அன்பியம். மற்றவர்களின் துன்ப துயரங்களில் பங்கு கொள்ளுவதுதான் உண்மையான அன்பியம். பிரியமானவர்களே, இறை வார்த்தையை வாசித்து அதை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்துவிட்டு வீட்டில் என்ன செய்வோம்? கிழங்கும் வடையும் சாப்பிட்டு தேத்தனையும் குடிச்சிட்டு போவோம். நான் சொல்ற சரியா பிள்ளையா? உண்மைதானே? அப்படித்தான் இங்க நடந்தது எல்லாம். நான் இதுக்குள்ள அன்பியத்துக்கு கூப்பிடுவாங்க. என்ன நடக்கும்? அஞ்சனி மாஸ்டர் வந்து கூப்பிடுவார் அவரது தலைமையில. ஃபாதர் இன்றைக்கு அன்பியம் இந்த வீட்டுல, லூர்து அன்னைபுரத்தில் அன்பியம் என்று சொன்னால் போவாங்க, எல்லாரும் போவோம். இறுதியில எல்லோரும் சேர்ந்து பகிர்ந்து கொள்கிறோம். அன்பியம் அதுவும் ஒரு அன்பியம். ஆனால் உண்மையான அன்பியம் நான் சொன்னது போல மற்றவர்களின் துன்ப துயரங்களில் சமூக அக்கறையோடு செயற்படுவதுதான் உண்மையான அன்பியம். பிரியமானவர்களே, ஆப்பிரிக்க நாட்டிலே வாழ்ந்த அந்த ஆப்பிரிக்க நாட்டு ஆயர்கள், அவர்கள் இந்த அன்பியத்திலே மிகவும் கரிசனை கொண்டவர்களாக இருந்தார்கள் என்றால், அந்த அவர்களுடைய மறை மாவட்டங்களில் 1971ஆம் ஆண்டு இந்த அன்பியத்தினூடாக பல வேலைகளை அவர்கள் செய்து வந்தார்கள். இறை மக்களை விசுவாசத்தில் வளர்க்க தொடங்கினார்கள். அத்தோடு நின்றுவிடவில்லை, மாறாக ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட மக்கள் அவர்களுக்காக குரல் கொடுக்கவும் இந்த அன்பிய குழுக்களை உருவாக்கினார்கள். பிரியமானவர்களே, அவர்கள் ஆயர் பேரவை ஒன்று கூடி அவர்கள் தீர்மானம் எடுத்தார்கள். இந்த அன்பியம் ஆப்பிரிக்க நாடுகளிலே மிகவும் சிறப்பாக இயங்கிக் கொண்டு வருகிறது. ஆகவே இதை நாங்கள் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்தார்கள். 1990ஆம் ஆண்டு ஆசிய நாடுகளிலே இந்த அன்பியம் பரவத் தொடங்கியது, ஆரம்பிக்கப்பட்டது. அதிலும் விசேடமாக இந்தியாவிலே கோட்டார் மறை மாவட்டத்திலே இந்த அன்பியம், அவர்கள் இந்த அன்பியத்தினூடாக பல, அங்கு உங்களுக்கு தெரியும், சாதி பிரச்சனை, மொழி பிரச்சனை, ஏராளமான பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளை எல்லாம் அவர்கள் முன்வைத்தார்கள். அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டார்கள். வளர்ச்சி இல்லாத கிராமங்களை வளர்ச்சியடைய செய்தார்கள். படிப்பறிவில்லாத பிள்ளைகளுக்கு கல்வி அறிவை கொடுத்தார்கள். வீதிகளை செப்பனிடத் தொடங்கினார்கள். பஸ் போக்குவரத்து இல்லாத இடங்களுக்கு அதற்கு உரியவர்களுடன் பேசி அதற்கு தீர்வு கண்டார்கள். இப்படி பலவிதமான சமூக சேவைகளில் அவர்கள் ஈடுபட்டார்கள். இத்தனைக்கும் காரணம், பிரியமானவர்களே, என்னவென்றால் நாம் ஒன்றை மறந்துவிடக் கூடாது. அவர்கள் இறைவனில் கொண்ட நம்பிக்கை, இறைவனில் கொண்ட விசுவாசம். அந்த இறைவனில் கொண்ட நம்பிக்கையினாலேதான், விசுவாசத்தினாலேதான் அவர்கள் இத்தனை சவால்களையும் பிரச்சனைகளையும்
அவர்கள் சுமூகமாக தீர்க்க முடிந்தது. பிரியமான சகோதரங்களே, சமூக சேவையில் ஈடுபடுகிற பொழுது நம் அனைவருக்கும் தெரியும், ஏராளமான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும். அந்த பிரச்சனைகளை எல்லாம் சுமூகமாக அவர்களால் தீர்க்க முடிந்தது என்றால் அவர்கள் இறைவனில் வைத்த நம்பிக்கை, இறைவன் அவர்களோடு கூடவே இருந்தார். அதனாலே நான் அன்பியத்திலே ஆரம்பத்தில் நாங்கள் என்ன செய்கின்றோம்? அன்பிய குழுக்கள் நாங்கள் கூடி இறைவனை வரவேற்கின்றோம், இறைவேண்டல் செய்கிறோம், இறைவனிடம் செபிக்கின்றோம், இறை வார்த்தையை வாசிக்கின்றோம். ஏனென்றால் இறை வார்த்தையினூடாக ஆண்டவர் எங்களோடு பேசுகிறார், இறை வார்த்தையினூடாக எங்களோடு பேசுகிறார். பிரியமானவர்களே, இந்த ஆப்பிரிக்க நாட்டு ஆயர்கள் சொன்னார்கள், இந்த அன்பியம் எங்கிருந்து உருவாகுகிறது? முதலிலே எங்கிருந்து உருவாகுகிறது? முதலில் குடும்பத்திலிருந்து உருவாகிறது. கணவன், மனைவி, பிள்ளைகள், உறவுகள் இவர்களிடமிருந்து உருவாகிறது. அது சமூகத்துக்குள் செல்லுகிறது. அந்த சமூகத்துக்குள் செல்லுகின்ற அந்த நல்ல பல காரியங்கள் அது மாவட்டங்களுக்கு அப்படியே செல்லுகிறது. மாவட்டங்களுக்கு செல்லுகிறது தான் நாட்டுக்கே செல்லும். பிரியமானவர்களே, ஆகவே அன்பியம், அந்த நல்ல செயற்பாடுகள், நல்ல காரியங்கள் எங்கே உருவாகிறது என்று சொன்னால் குடும்பங்களில் முதலில் உருவாக வேண்டும் என்று ஆப்பிரிக்க நாட்டு ஆயர்கள் தங்களுடைய அந்த மாநாட்டிலே அறிக்கையில் சமர்ப்பித்தார்கள். பிரியமானவர்களே, திருப்பாடல் 128 அநேகமாக திருமண திருப்பலிக்கு பிரசங்கத்தில் நான் அடிக்கடி சொல்லுவது, கணவன் மனைவியர் இந்த 128வது திருப்பாடலை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் வாசிக்க வேண்டும். என் மனைவி கனிதரும் திராட்சை செடி, என் பிள்ளைகள் ஒலிவ மரக்கன்றுகள், கனிதரும் மரம் போல் வாழ்ந்திடுவோம், பெயரை நாங்கள் அறிக்கையிடுவோம், சொல்லிடுவோம். கணவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை, உம்முடைய பெயரை நாங்கள் அறிக்கையிடுவோம் என்று கணவன் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான். மனைவி கனிதரும் திராட்சை செடி, பிள்ளைகள் ஒலிவ மரக்கன்றுகள். நாங்கள் கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து கனிதரும் மரமாக நாங்கள் ஜொலிப்போம், செழித்து வளருவோம் என்று கணவன் ஆண்டவருக்கு தன்னுடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறான். பிரியமானவர்களே, ஆகவே அன்பியம் குடும்பத்தில் உருவாக வேண்டும். அந்த குடும்பத்தில் உருவாகுகின்ற அன்பியம் சமூகத்துக்கு சென்றடைகின்ற பொழுது அந்த சமூகம் ஒரு வளர்ச்சி பாதைக்கு செல்லுகிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. பிரியமானவர்களே, ஆக இந்த அன்பியத்தினூடாகவே நாங்கள் இறைவேண்டல் செய்கிறோம் என்பதையும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது. பாருங்கள், இறைவேண்டல் செய்வதென்றால் என்ன? இறைவேண்டல் செய்வதென்றால் நாங்கள் திருத்தலங்களுக்கு செல்வதா, வேறு வேறு கோயில்களுக்கு செல்வதா இறைவேண்டல் செய்வது? இந்த நற்செய்தி வாசகத்திலே என்ன வாசிக்க கேட்டோம்? இயேசுவை தேடி ஏராளமான மக்கள் வருகிறார்கள். அந்த மக்கள் கூட்டத்தை ஆண்டவர் பார்க்கிறார். மக்கள் கூட்டத்தை பார்த்தவர், இந்த மக்களுக்கு நான் எப்படி பசியை ஆற்றலாம்? அதுதான் அவருக்கு இருந்த முதல் அக்கறை. அவர் என்ன செய்கின்றார்? தன்னுடைய சீடர்களிடம் கேட்கிறார். பிலிப்பு, அந்திரேயா அவர்கள் எல்லாம் அவரோடு இருக்கிறார்கள். அவர்களிடம் கேட்கிறார், இந்த மக்களுக்கு இரவாகி விட்டது, பக்கத்துல கடையும் இல்லை, ஒன்றுமில்லை, உணவு வாங்க வேண்டும். ஆனால் இயேசுவுக்கு தெரியும், தான் அந்த மக்களுக்கு தன்னால் உணவு கொடுக்க முடியும் என்பது இயேசுவுக்கு தெரியும். தெரிந்திருந்தும் அவர்களை சோதிக்கின்ற நோக்கத்தோடு அவர் என்ன செய்கின்றார்? பிலிப்பிடம் கேட்கிறார், இந்த மக்களுக்கு நான் என்ன செய்யலாம்? எப்படி இவர்களுடைய பசியை ஆற்றலாம்?
அந்த மக்கள் உணவை தேடி வரவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, உணவை தேடி வரவில்லை, தங்களுடைய பசியை ஆற்ற வரவில்லை. அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்தவர்கள், தங்களுடைய மனக்கவலையை கொட்ட வந்தவர்கள், நோய்களை குணமாக்க வந்தவர்கள். அப்படிப்பட்ட மக்களை பார்த்து மக்களுக்கு சொல்லும்படி சொல்லுகிறார். அந்த மக்களை என்ன செய்ய சொல்லுகிறார்? அமர சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே முதலில் இறை வேண்டல் செய்ய வேண்டும் என்றால் நீ என்ன செய்ய வேண்டும்? அமர்ந்து ஜெபி. முதல் அமர்ந்திருக்க வேண்டும். அந்த மக்கள், இந்த நற்செய்தி வாசகத்தை நீங்கள் ஆழமாக படித்து சிந்தித்து பாருங்கள். அவர்கள் அமர்ந்திருந்த படியால் தான் புதுமை அங்கே நடைபெற்றது. அமர்ந்தபடியால் தான் புதுமை நடைபெற்றது. அந்த மக்கள், இயேசு எங்களுக்கு சாப்பாடும் இல்லை, ஒன்றும் இல்லை, இந்த இரவில் என்ன செய்யறது, நாங்க திரும்பி போவோம் என்று போயிருக்கலாம். போயிருந்தாங்க என்று சொன்னால் புதுமை நடைபெற்றிருக்க மாட்டாது. ஆனால் என்ன செய்தார்? இயேசு அமரச் செய்தார். அமர்ந்தார்கள், ஆர்வத்தோடு அமர்ந்தார்கள். யாரை பார்த்து அமர்ந்தார்கள்? இயேசுவை பார்த்து அமர்ந்தார்கள். இயேசு தன்னுடைய வார்த்தையினால் தங்களை நிரப்புவார் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் இயேசுவை பார்த்து அமர்ந்தார்கள். இயேசு என்ன செய்கின்றார்? அவர்கள் அமர்ந்தவுடன் 5 அப்பங்களை, ஆண்கள் தான் 5000 பேர் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் குழந்தைகள் வந்திருப்பார்கள், பெண்கள் வந்திருப்பார்கள். எத்தனை ஆயிரம் பேர் வந்திருப்பார்கள்? எத்தனை ஆயிரம் பேர் வந்திருப்பார்கள்? இயேசு அந்த புதுமையை செய்ய முதல் இறைவேண்டல் செய்கிறார். யாரிடம்? யாரிடம் இறைவேண்டல் செய்கிறார்? தன்னுடைய தந்தையிடம். தன் தந்தையிடம் வேண்டுகிறார், தந்தையிடம் செபிக்கிறார். அதன் செபித்த பிற்பாடுதான் அவர் என்ன செய்கின்றார்? அந்த 5 அப்பங்களையும் பலுக பெருக செய்தார். அங்கே அந்த மக்கள் இயேசுவின் வார்த்தையை கேட்டு அமர்ந்தார்கள். அமர்ந்ததனால் அந்த இடத்திலே அப்படியானதொரு புதுமையை ஆண்டவர் இயேசு செய்ய முடிந்தது. பிரியமானவர்களே, எனவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் ஆலயத்துக்கு வருகிறோம். ஆலயத்தில் சொல்லுகிற செபமெல்லாம் இறைவேண்டல், விசுவாச பிரமாணமா இருக்கலாம், பரலோக மந்திரமாக இருக்கலாம், அருள்நடை மரியாக இருக்கலாம். எந்த செபமும் நாங்கள் சொல்லுகின்ற பொழுது உணர்ந்து 10 மனநிலையோடு சொல்லுகிற பொழுது அது இறைவேண்டல். அது இறைவேண்டல். அது நாங்கள் பக்தி பூர்வமாக, உணர்வு பூர்வமாக நாங்கள் சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, அது சொல்லுவதற்கு மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? அமைதியான சூழ்நிலை, அமைதியான மனநிலை, அமர்ந்திருந்து ஆண்டவர் பக்கம் அமர்ந்திருந்து ஆண்டவரை நோக்கியவாறு நாம் செபிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய வேண்டுதல்களை கேட்பார். பிரியமானவர்களே, இது உண்மையிலும் உண்மை. எனவே பிரியமான சகோதரங்களே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வருகிற பொழுது, துன்பங்கள் வருகிற பொழுது, துயரங்கள் வருகிற பொழுது நாங்கள் என்ன செய்கின்றோம்? என்ன செய்கின்றோம்? கல்லறைப்பாட்டை ஓடி வருவோம் இல்லையா? கல்லறைப்பாட்டை வந்து என்ன செய்வோம்? எனக்கு அது வேணும், இது வேணும் என்றெல்லாம் கேட்கிறோம். அப்படி கிடைக்காட்டி எங்க போறோம்? இன்னும் ஒரு திருத்தலம், யூதா ததை திருத்தலம், வேளாங்கண்ணி திருத்தலம், அன்னம்மாள் திருத்தலம், ஹிங்குரான திருத்தலம், கல்வாரி மலை திருத்தலம், எல்லா இடமும் ஓடி தெரியும். இது எப்படி தெரியுமா? அந்த ஒரு காலில் அடிபட்ட நான் எல்லா இடமும் ஓடி தெரியும்னு சொல்லுவாங்க. தெரியுமா? ஒரு இடத்துல நிக்காது. தெரியுமா? பாத செல்வா தெரியுமா?
அந்த நாய் வந்து ஒரு இடத்துல நிக்காது, எல்லா இடமும் ஓடி தெரியும். அது மாதிரிதான் நாங்க இடம் ஓடி தெரிகிறது. நாங்க எல்லா இடமும் ஓடி தெரிகிறோம். ஓடி தெரிந்து அந்த நாய் என்ன செய்யுது? இறுதியாக ஒரு இடத்துல போய் பேசாம படுத்து கிடக்கு. இது மாதிரிதான் நாங்களும் கடைசியில நாங்க பேசாம வந்து இங்கதான் வந்து சேர்றோம். ஆண்டவரை தேடுங்கள். இந்த இடத்துல இருக்கிறார், திருச்சிலுவையப்பா இருக்கிறார், கல்லறையப்பா இருக்கிறார். இந்த இப்ப கற்றுணி ஆண்டவர் வெளியில கொண்டு வந்துட்டாங்க. நம்பிக்கையோடு செபியுங்கள். லூக்கா 1 அதிகாரம் 37வது வசனம் சொல்லுகிறது, கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. அவர்கள் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றால், பிரியமானவர்களே, நாங்கள் ஏன் அந்த கடவுளை விட்டுவிட்டு, நம்முடைய கடவுளை விட்டுவிட்டு பில்லி சூனியம் மந்திரம் மை போட்டு பார்க்கிறது, வெத்தில வச்சு கேட்கிறது? சில மனவருத்தமான செய்தி நான் கேள்விப்படுற நேரத்தில் என்னன்னு சொன்னா, சொற்கல்முனையில இப்ப சூனியம் மலிந்து விட்டதாம், பூசாரிமார் மலிந்து விட்டார்களாம். எனக்கு உண்மை போய் தெரியாது, ஆனால் கேள்விப்பட்டேன். பிரியமானவர்களே, எல்லா இடமும் போய் பேயாடிட்டு பந்தளவுக்கு இங்கதான் வரணும். ஓமா இல்லையா? எல்லா இடமும் பேயாடி திரிஞ்சிட்டு கடைசியில பந்தளவுக்கு எங்க வரணும்? இங்கதான் வரணும். அதை மறந்துடாதீங்க. ஆண்டவர் பேயை திரட்டினார். பேயை திரட்டுகின்ற பொழுது என்ன சொன்னார்கள்? இவர் பேய்களின் தலைவனை கொண்டு, பெயல்செபூலை கொண்டு பேய்களை திரட்டுகிறார் என்று சொன்னார்கள் அல்லவா? இயேசு என்ன சொன்னார்? பேயை கொண்டு பேயை எப்படி திரட்ட முடியும்? பேயை கொண்டு பேயை திரட்ட முடியுமா? பேயை கொண்டு பேயை திரட்ட முடியுமா? திரட்ட முடியாது. அவன் கொண்டு வர பேய் உனக்குள்ளதான் இருக்கு. உன்கிட்ட இருக்கிற பேய் வெளியில போகும், அவன் கொண்டு வர பேய் உனக்குள்ளதான் இருக்கு. பேயை வைத்து பேயை தான் திரட்டுவாங்க மற்றவர்கள். ஆனால் நீங்க இங்க வந்தால் பரிசுத்த ஆவியை கொண்டு தீய ஆவியை திரட்டுகிறார்கள் குருக்கள். இதை மறந்து விடாதீர்கள் பிரியமானவர்களே, இதை மறந்து விடாதீர்கள். ஒரு திட்டத்துக்கு நிறைய பேர் வருவார்கள். இந்த யாழ்ப்பாணம், மன்னார், அங்க கொழும்பிருந்தெல்லாம் வர்றாங்க. அவர்கள் சொல்லுவார்கள், ஃபாதர் மன்னிச்சு கொள்ளுங்க, உங்கள்கிட்ட சொல்றதுக்கு வெத்தில வச்சு கேட்க போனோம், சாத்திரம் கேட்க போனோம், மை போட்டு பார்த்தோம், அந்த டாக்டர்